Hi everyone, welcome back to Ajina Study Vlogs. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா இதில் வந்து இன்புட் அவுட்புட் வித் த ப்ராசஸர். இட் ஹேஸ் அன் இன்புட் அண்ட் அவுட்புட் வித் த ப்ராசஸர். When a sequence of element or component are connected together to perform a specific task or a function. அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட் வந்து இல்லை காம்பனண்ட் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா கனெக்ட் ஆகிருக்கும். எதுக்காக அப்படின்னா ஒரு வேலையை செய்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் இல்லை ஒரு ஃபங்க்ஷனை செய்கிறக்காக எல்லாமே என்ன ஆயிருக்குன்னா கனெக்ட் ஆகிருக்கு. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா இன் அ சிஸ்டம் வென் த அவுட்புட் இஸ் கண்ட்ரோல்டு பை வேரியிங் த இன்புட் அப்படின்னா அது வந்து என்ன கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா நம்ம இன்புட்டை வேரி பண்ணுறதுனால நம்ம அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் கால்டு கண்ட்ரோல் சிஸ்டம். இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிற வேர்டை வந்து எது இதெல்லாம் ரெஃபர் பண்ணுது அப்படின்னா டு ரெகுலேட், டு டைரக்ட், டு கமாண்ட், டு எக்ஸைட். இந்த வேர்டெல்லாம் வந்து இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிற வேர்டை வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ இந்த கண்ட்ரோல் சிஸ்டமை நம்ம 2 டைப்ஸில் பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னா ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம், க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கும் க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கும் 3 மேஜர் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா எனி ஃபிசிக்கல் சிஸ்டம் விச் டஸ் நாட் ஆட்டோமேட்டிக்லி கரெக்ட் த வேரியேஷன் இன் இட்ஸ் அவுட்புட் அப்படின்னா அது ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். அதாவது அது ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணாது அந்த வேரியேஷனை அதோட அவுட்புட்டில் அப்படின்னா அது ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். இதுவே க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா எனி ஃபிசிக்கல் சிஸ்டம் விச் ஆட்டோமேட்டிக்லி கரெக்ட் த வேரியேஷன் இன் இட்ஸ் அவுட்புட் பை த யூஸ் ஆஃப் ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேரியேஷனை வந்து அந்த அவுட்புட்டில் கரெக்ட் பண்ணிடும். அப்படி கரெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ இந்த க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து நம்ம இன்னொரு நேமும் இதுக்கு சொல்லலாம். ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணுறதுனால இது வந்து ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் தேர் இஸ் நோ ஃபீட்பேக். இதில் வந்து ஃபீட்பேக் இல்லை. இதுவே க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் பார்த்தா நமக்கு ஃபீட்பேக் இருக்குது. தேர்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த அவுட்புட் குவான்டிட்டி ஹேஸ் நோ எஃபெக்ட் அப்பான் த இன்புட் குவான்டிட்டி. ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் எந்த எஃபெக்டும் இருக்காது. ஸோ இதுவே க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டமில் பார்த்தோம் அப்படின்னா த அவுட்புட் ஹேஸ் அண்ட் எஃபெக்ட் அப்பான் தி இன்புட் குவான்டிட்டி. எதுக்காக அப்படின்னா இன் ஆர்டர் டு மெயின்டைன் த டிசைட் அவுட்புட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதில் வந்து எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு. இதுதான் 3 மேஜர் டிஃப்ரென்ஸ் ஓப்பன் லூப்புக்கும் க்ளோஸ்டு லூப்புக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணாது, க்ளோஸ்டு லூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணும். ஓப்பன் லூப்பில் ஃபீட்பேக் இல்லை, க்ளோஸ்டு லூப்பில் ஃபீட்பேக் இருக்குது. ஓப்பன் லூப்பில் ஃபீட்பேக் இல்லை, ஸோ தேர் இஸ் நோ எஃபெக்ட்ஸ். இதில் க்ளோஸ்டு லூப்பில் ஃபீட்பேக் இருக்குது, ஸோ அதில் எஃபெக்ட்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கெல்லாம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். இப்போது ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு அட்வான்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். வெரி சிம்பிள் அண்டு எக்கனாமிக்கல். நம்ம ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். மெயின் அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ஓப்பன் லூப்புக்கு ஃபீட்பேக் இல்லை, ஸோ ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும், மோர் ஸ்டேபிள். இதுவே இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இன்அக்யூரேட், இன்ரிலையபிளாக இருக்கும். அதோட சேஞ்சஸ் இன் தி அவுட்புட் டியூ டு எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னால அது எப்படின்னா நாட் கரெக்டட் ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஆகாது ஓப்பன் லூப்பில். இதுவே க்ளோஸ்டு லூப்பில் அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா அங்கே என்ன நம்ம டிஸ்அட்வான்டேஜாக சொன்னோமோ அதே தான் இங்கே அட்வான்டேஜாக சொல்கிறோம். ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும், வெரி அக்யூரேட் அண்ட் ரிலையபிளாக இருக்கும். எந்த அளவு அக்யூரேட்டாக இருக்குன்னா ஈவன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் நான் லீனியரிட்டிஸ் இருந்தாலுமே நமக்கு வந்து எப்படின்னா அக்யூரேட்டாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து சேஞ்சஸ் இன் அவுட்புட் டியூ டு எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஆகிடும். அதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோன்னா ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சென்சிட்டிவிட்டி வந்து இந்த சிஸ்டமில் நம்ம எப்படி வந்து மேட் ஆகுது அப்படின்னா ஸ்மால் டு மேக் த சிஸ்டம் மோர் ஸ்டேபிள். நெக்ஸ்ட்டு வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட்டு இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும்.
மெயின் இதில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லெஸ் ஸ்டேபிள். ஏன் அப்படின்னா இங்கே ஃபீட்பேக் என்ன பண்ணிடுது, இந்த ஓவரால் கெயினை வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணிடுது. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா கம்மியாக ஸ்டேபிளாக இருக்குது. ஸ்டேபிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா இதில் வந்து மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டமில். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்டு டெர்மினாலஜிஸ் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம் பார்க்குறோம். இப்போ இதில் பேசிக் ஸ்ட்ரக்சரில் பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸ் இன்புட் என்ன பண்ணுது அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் இன்புட் ஃபார் தி டிசைட் அவுட்புட்டை தரதுக்காக நமக்கு வந்து இன்புட்டை ப்ரொவைட் பண்ணுது இந்த ரெஃபரன்ஸ் இன்புட். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா எரர் டிடெக்டர் ஆர் கம்பேரேட்டர். இது என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து கம்பேர்ஸ் தி ரெஃபரன்ஸ் இன்புட் அண்ட் ஃபீட்பேக் சிக்னலையோ ரெஃபரன்ஸ் இன்புட்டையோ கம்பேர் பண்ணி எரர் சிக்னலை ப்ரொவைட் பண்ணுது. இது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எரர் டிடெக்டர் ஆர் கம்பேரேட்டர்னு சொல்கிறோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபீட்பேக் எலமெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இட் மெஷர்ஸ் தி கண்ட்ரோல்ட் அவுட்புட்டை மெஷர் பண்ணுது அண்ட் கன்வெர்ட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு அ சூட்டபிள் வேல்யூ தான் அதை நம்ம கன்வெர்ட் பண்ணுது. எப்படி அப்படின்னா ஃபார் த கம்பேரிஷன் வித் தி ரெஃபரன்ஸ் இன்புட்டை கம்பேர் பண்ணி நமக்கு வந்து கண்ட்ரோல்ட் அவுட்புட்டை மெஷர் பண்ணுது, அதை நமக்கு சூட்டபிள் வேல்யூவாக மாற்றி தருது. இதுதான் வந்து என்னென்னா ஃபீட்பேக் எலமெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து எரர் சிக்னல் அப்படின்னா என்னென்னா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இன்புட் அண்டு ஃபீட்பேக் சிக்னலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எரர் சிக்னல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோலர் அப்படிங்கிறது என்னென்னா இது ஒரு எலமெண்ட். இந்த எலமெண்ட் வந்து நமக்கு எதுக்கு ரெக்வயர்டாக இருக்குது அப்படின்னா அப்ராப்ரியேட் கண்ட்ரோல் சிக்னலை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரெக்வயர்டாக இருக்குது. அந்த கண்ட்ரோலர் எது வரைக்கும் நமக்கு ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கண்ட்ரோல் அவுட்புட்டும் ரெஃபரன்ஸ் இன்புட்டும் இருக்குல்ல அதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்க எரர் வந்து நமக்கு 0 ஆகிற வரைக்கும் இது வந்து ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த வேலையை தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல்டு சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் த பாடி, பிளான்ட், ப்ராசஸர், மிஷின் மாதிரி எல்லாம் சொல்லலாம். ஸோ இது என்ன அப்படின்னா விச் அ பர்டிகுலர் கண்டிஷன் இஸ் டு பி கண்ட்ரோல்டு. இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஒரு சிஸ்டமை வந்து நம்ம ஒரு கண்டிஷனை கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல்டு அவுட்புட் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஆக்சுவேட்டிங் சிக்னல் அவைலபிள் ஆஸ் அ இன்புட் டு தி கண்ட்ரோலர். இந்த controlled output is made equal to desired output with the help of feedback system. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் சிஸ்டமை 2 டைப்ஸாக பிரிச்சோமா, ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம், க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு. இந்த க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டமை இன்னும் நிறையா டைப்ஸில் பிரிக்கலாம். இந்த க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட்னு பிரிக்கலாம், இல்லை மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இது ஒரு டைப்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து அந்த சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட்டையும் மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட்டையும் நம்ம இன்னும் 2 டைப்ஸில் பிரிக்கலாம், ஸ்டாட்டிக் டைனமிக் அப்படின்னு. அப்புறம் அந்த டைனமிக்கை வந்து இன்னும் 2 டைப்ஸில் பிரிக்கிறோம், டிஸ்ட்ரிபியூட்டர் கண்ட்ரோல் சிஸ்டம், லம்ப்டு கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு. நெக்ஸ்ட் அந்த லம்ப்டு கண்ட்ரோல் சிஸ்டம்னா ஸ்டோக்காஸ்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம், டிட்டர்மினிஸ்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம்னு பிரிக்கலாம். இந்த டிட்டர்மினிஸ்டிக்கில் கண்டினியூஸ் டைம், டிஸ்க்ரீட் டைம்னு பிரிக்கலாம். அந்த கண்டினியூஸ் டைமை டைம் வேரியிங், டைம் இன்வேரியிங் அப்படின்னு பிரிக்கலாம். டைம் இன்வேரியிங்கை நான் லீனியர் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் வந்து க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் 2 டைப்ஸில் பிரிச்சோம்ல, சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட், அப்புறம் மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நம்ம ஸ்டாட்டிக் டைனமிக்னு பிரிக்கிறோம். அந்த ஸ்டாட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் ப்ரெசன்ட் அவுட்புட் வந்து டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் ப்ரெசன்ட் இன்புட். அதாவது இப்போ இருக்கிற நம்ம கொடுக்குற ப்ரெசன்ட் அவுட்புட் வந்து எதை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா ப்ரெசன்ட் இன்புட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த சிஸ்டமை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்டாட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்கிறோம். இதுவே வந்து டைனமிக் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா இஃப் ப்ரெசன்ட் அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெசன்ட் இன்புட் ஆஸ் வெல் அஸ் பாஸ்ட் இன்புட். ப்ரெசன்ட் இன்புட்டை டிபெண்ட் பண்ணியும் இருக்கும், நம்ம முன்னாடி கொடுத்த அந்த பாஸ்ட் இன்புட்டையும் டிபெண்ட் பண்ணி இப்போ இருக்க ப்ரெசன்ட் அவுட்புட் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிஸ்டம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைனமிக் சிஸ்டம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து லம்ப்டு ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் பேராமீட்டர். லம்ப்டு அப்படின்னா என்னென்னா இஃப் த கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் டிஸ்கிரைப்டு பை ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். அதாவது ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனால் நம்ம அந்த கண்ட்ரோல் சிஸ்டமை டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா லம்ப்டு பேராமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் பேராமீட்டர் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா இஃப் த கண்ட்ரோல் சிஸ்டம் டிஸ்கிரைப்டு பை பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனால் நம்ம அதை வந்து
சொன்னோம், டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா அது பேர் என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டட் பேராமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து லம்ப்டு அப்படின்னா நம்ம ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனால் டிஸ்கிரைப் பண்ணுவோம். டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனால் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டொக்காஸ்டிக் டிட்டர்மினிஸ்டிக். ஸ்டொக்காஸ்டிக் அப்படின்னா இஃப் த ரெஸ்பான்ஸ் இன்வால்வ் ரேண்டம் வேரியபிள் சச்சஸ் சிஸ்டம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ரேண்டம் வேரியபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டொக்காஸ்டிக். இதுவே டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னா இஃப் த ரெஸ்பான்ஸ் இஸ் ப்ரெடிக்டபுளாக இருக்கும், ரிப்பீட்டபுளாக இருந்துச்சு. ப்ரெடிக்டபிள் ரிப்பீட்டபிள் அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். கண்டினியூஸ் டைம் டிஸ்க்ரீட் டைம் அப்படின்னா, கண்டினியூஸ் டைம்னா இஃப் ஆல் பேராமீட்டர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் கண்டினியூஸ் டைமில் இருக்குது, எல்லா பேராமீட்டர்ஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம கண்டினியூஸ் டைமில் இருந்துச்சுன்னா அது கண்டினியூஸ் டைம் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் சொல்கிறோம். இதுவே இஃப் ஆல் சிஸ்டம் பேராமீட்டர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்க்ரீட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் இருந்துச்சு, டிஸ்க்ரீட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டைம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது டிஸ்க்ரீட் டைம் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து டைம் வேரியிங் டைம் இன்வேரிங்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து இஃப் ஆல் த சிஸ்டம் பேராமீட்டர்ஸ் டு நாட் வேரி வித் டைம் அப்படின்னா, டைமால் வேரி ஆகலை அப்படின்னா டைம் இன்வேரிங்னு நம்ம சொல்லணும். இஃப் ஆல் சிஸ்டம் பேராமீட்டர்ஸ் ஆர் வேரியிங் வித் டைம், டைமால் வேரி ஆகுது அப்படின்னா அது வந்து என்னென்னா டைம் வேரியிங் சிஸ்டம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நான் லீனியர். நான் லீனியர் அப்படின்னா என்ன, இஃப் த சிஸ்டம் டஸ் நாட் ஒபே தி சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை ஒபே பண்ணலை அப்படின்னா அது நான் லீனியர் சிஸ்டம். இதே த சிஸ்டம் ஒபே சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை வந்து ஒபே பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு லீனியர் சிஸ்டம். Thank you for watching.